ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுப்ப அனைத்து கண்ணும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பையிங் ஜோன் அண்டு செல்லிங் ஜோன் பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி மார்க்கெட் இன்னும் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது பையிங் ஏரியாவில் பை பண்ணியிருந்தோம்னா ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம், செல்லிங்கில் செல் பண்ணியிருந்தோம்னா ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். அதுக்கான வீடியோ வந்து கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸை நோட் பண்ணிங்கன்னா இந்த லெவல்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நிஃப்டியில் ஆப்ஷன்லாம் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் இன்வெஸ்ட் நோட் பண்ணிக்கணும். நிஃப்டி ப்ரீவியஸ் டே க்ளோசிங் எவ்வளவு? 25,776. ஓகே, 25,776. இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் அது 5ஆம் தேதி. இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 25,755. அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகியிருக்கேன். அப்போனா நம்ம வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்போ நம்ம எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது? இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 25,755. அப்போ ரவுண்ட் ஃபிகராக 25,800 புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால நம்ம புட் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். நம்ம எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது? 25,800 புட் ப்ரைஸாக எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் வந்து 25,800 புட் ப்ரைஸ். ஓகேவா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, 25,800 புட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா, நிஃப்டி 25,800 புட்டு 10 பிப்ரவரி 2026 வீக்லி கணக்கில் எடுக்க போகிறோம். சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணால நம்ம 1 மினிட் சார்ட்டை வச்சுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மினிட் சார்ட்டை வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லை நம்மளாம் என்ட்ரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு. ஓகேவா, இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. ஓகேவா, ஒரு ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, அது ப்ரீமியம் ப்ரைஸில். ஓகேவா, இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. ஓகேவா, மார்க்கெட் வந்து கலராக ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சு கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கு. எப்படி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு, மேலே நல்லா ஒரு மூவ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு என்னது ஒரு ஃபேர்வேர் கேப்போடு நல்லா மூவ் பண்ணி மேலே ஏறி இருக்குது. அப்போனா இந்த ரெட்டும் இந்த க்ரீனும் ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டும் ஒரு க்ரீனும் ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த ரெட்டும் க்ரீனும் ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கோட க்ளோசிங் ப்ரைஸோட க்ரீன் கேண்டிலோட நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நம்ம என்ட்ரி வந்து இங்கே தான். மார்க்கெட் என்ன மேலே மூவ் ஆனாலுமே இந்த லெவலை டச் பண்ணிட்டு போனால் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். அதோட 180. நம்ம டார்கெட் வந்து இந்த க்ரீன் கேண்டில் நெக்ஸ்ட்டு கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸில் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ நம்ம டார்கெட் இங்கே தான். நம்ம என்ட்ரியை வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துகிட்டு அந்த நம்ம டார்கெட் வந்து அடுத்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, மார்க்கெட் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ஒர்க் ஆகி பாருங்களேன். நல்லா பாருங்கள்,
நல்ல மூவ், நல்ல மேலே போயிடுச்சு. நல்ல மூணு மேலே போயிடுச்சு. மறுபடியும் கீழே இறங்குவாங்க. கீழேயும் கரெக்டாக வாங்க. நம்ம இந்த இந்த ஆர்டர் பிளாக்கோட க்ளோசிங் ப்ரைஸை கரெக்டாக டச் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகேவா? கரெக்டாக நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு? 9:30 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. அழகாக பாருங்கள். இந்த நம்ம டார்கெட்டு இந்த ஆர்டர் பிளாக்கோட நெக்ஸ்ட் கேனிங் க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம டார்கெட் அழகாக ரீச் ஆகிடுச்சுப்பாங்க. அழகாக 9:34க்கு நம்ம என்ட்ரி வந்து 9:32க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து 9:34க்கு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ட்ரி 9:32 கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 9:34க்கு கிடச்சிருக்கு. அழகாக 2 நிமிஷத்தில் ஒரு 13 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மேலே போன பிறகு அந்த ஆர்டர் பிளாக்கோட க்ளோசிங் பஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கேண்டியில் க்ளோசிங் பஸ்ஸை நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க்கெட் கலந்து இங்கேருந்து ஒரு ஆர்டர் பிளாக் மேலே ஏறி இருக்குது. நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் நோட் பண்ணியாச்சு. ஆர்டர் பிளாக்கோட க்ளோசிங் பஸ்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ். இதுதான் நம்ம டார்கெட். ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம ஓப்பன் பஸ் வரையும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இருந்தாலுமே நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிடும். நம்ம டார்கெட் எப்போயுமே இந்த ஆர்டர் பிளாக்கோட க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் பஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டிலில் க்ளோஸ் பண்ணிக்கணும். அழகாக மார்க்கெட் பாருங்கள். இங்கேருந்து நல்லா மேலே ஏறி கரெக்டாக போய் கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு அழகாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அகைன் மறுபடியும் பாருங்களேன். மறுபடியும் அகைன் இது ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. ஓகேவா? அதாவது எப்போயுமே இந்த மாதிரி லெவல்ஸ் நோட் பண்ணால் கரெக்டாக வேச் பண்ண முடியும். அழகாக ப்ராஃபிட் தான் இன்றைக்கி. மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட் தான் இன்றைக்கி. ஓகேவா? இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். தேங்க்யூ.